அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கேரட், கொஞ்சமாக பீன்ஸ், ஊற வச்ச பச்சை பட்டாணி அரை கப், இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி எடுத்துருக்கேன். 3 பச்சை மிளகாய், சின்ன தக்காளி 2, தாளிக்க பட்டை, கிராம்பு 2, ஏலக்காய் 2, கொஞ்சமாக சோம்பு, இலை 1. பாசுமதி அரிசி 2 டம்ளர் அளவு, 2-2.5 டம்ளர் அளவு எடுத்துக்கலாம். அலசிட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். காயெல்லாம் கட் பண்ணுற நேரத்தில் தண்ணி சேர்த்து ஊற வச்சா போதும். நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, இலை, கிராம்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்ல வாசமாக இருக்கும் பிரியாணி. தக்காளி சேர்த்துலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு அரை நிமிஷம் 1 நிமிஷம் வதக்கினா போதும். பட்டாணி சேர்த்துக்கிறேன். எல்லா காயும் சேர்த்துக்கலாம். பட்டாணி நல்லா ஊறினதாக இருக்கணும், இல்லைன்னா காய் வேகிற நேரத்தில் அதுவும் சேர்ந்து வேகாது. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், காய் அரிசிக்கெல்லாம் தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அரிசியில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கோம். அந்த தண்ணி அளவையும் சேர்த்துக்கணும். 2 கிளாஸ் அரிசினா 4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்கணும். சரியான தண்ணி அளவுலேருந்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி கம்மியாக சேருங்க, அப்போ தான் உதிரியாக வரும். ஒரு கொதி கொதிக்கட்டும். அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துடலாம். புதினா மல்லி இலை இருந்தால் சேர்த்துக்கலாம். உப்பு அளவெல்லாம் பார்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசிலில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை வச்சு அது மேலே அந்த குக்கரை வச்சுட்டு மேலே உள்ள விசில் எடுத்துருங்க. 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி தம்மில் வச்சோன்னா நல்லா உதிரியாக வரும். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும். இப்போ வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கூட வெங்காய பச்சடி சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். இன்றைக்கி வாழைப்பூ வடை எடுத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.